நானும் கெட் ரெடி வித் மீ பண்றேன்னு சொல்லிட்டு சொதப்புன்னு சொதப்பிட்டேங்க. வெறும் 5 பொருள் வச்சு கெட் ரெடி வித் மீ பண்றதுக்கு பொட்டு, அப்புறமா வந்துட்டு ஹேர் பேண்ட், அடுத்ததா சன்ஸ்கிரீன், அப்புறம் ஐப்ரோ பென்சில், லிப்ஸ்டிக் இது மட்டும் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து தலையெல்லாம் சிக்கெடுத்து செய்துட்டு, ஐப்ரோல மேலேயும் கீழயும் இந்த மாரி கோடு போட்டுட்டு, அடுத்ததா ஐப்ரோவ ஃபில் பண்ணி டென்ஸா ஆக்கிக்கிட்டேன். அடுத்து இந்த சைடு பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு திக்கா விழுந்துருச்சு. அப்பவே வந்துட்டு ஐய்யய்யோ! அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ வெட் வைப்ஸ் வச்சு அத தொடச்சுட்டு நடுவுல பொட்டு வச்சு எப்படியோ சரி பண்ணிட்டேன். அடுத்து லிப்ஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் ஒரு கோட்டிங் தான் போடுவேன். போட்டுட்டு ஸ்மெட்ச் பண்ணிக்குவேன். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐய்யய்யோ! மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே சன்ஸ்கிரீன் போட்டுருக்கணுமே அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாரி ஸ்பாட்ஸ்லாம் வச்சுட்டு, எப்படியோ நான் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா வந்துட்டு கை வச்சு நானு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் ஒண்ணும் டிஃப்ரென்ஸ் தெரியல. அதாவது சன்ஸ்கிரீன் போட்டு மேக்கப் போடுறதுக்கும், மேக்கப் போட்டு சன்ஸ்கிரீன் போடுறதுக்கும் ரொம்ப பெருசா டிஃப்ரென்ஸ் தெரியல. ஈவன் அது வந்து பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சொதப்புனாலும் கூட அவுட்கம் வந்துட்டு ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சுன்னு சொல்லலாம்.